இறைவா, நான் மோயிசினை போல திக்குவாயனாக இருந்தால் நீர் ஆரோனாக இருந்து எனக்காக வரிந்து பேசும். இறைவா, நான் எசையா இறைவாய்க்கினரை போல கரைபடிந்த நாவினை கொண்டிருந்தேன் என்றால் என் நாவை தொட்டு சுகப்படுத்தும். இறைவா, நான் சிறுவனாக இருக்கின்றேனே, எவ்வாறு இறை வார்த்தையை எரேமியா இறைவாய்க்கினரை போல தயங்குகின்றேன் என்றால் அஞ்சாதே மகனே, உன்னை விடுவிக்க நான் உன்னோடு இருக்கின்றேன் என்று என்னை கரம் தாங்கி வழிநடத்தும். இறைவா, இறை வார்த்தை இதனை மக்களுக்கு எவ்வாறு அறிவிப்பேன் என்று எசேக்கியேல் இறைவாக்கினரை போல தயங்கி தடுமாறுகின்றேன் என்றால் இறை வார்த்தை நிறைந்த ஏட்டுச்சுருளை என் வாயிலே திணித்து மெல்ல வைத்து வயிற்றிலிருந்து எழுப்பப்படுகின்ற உமது இறை வார்த்தையினால் இவர்களை நிரப்பியருளும். ஆமேன். தாயாம் திரு அவையில் புனிதர்களை 4 பகுதியாக 8 பிரிவுகளாக பிரித்தாழ்வார்கள். தாயாம் திரு அவையில் இதுகாலம் வரை இருக்கின்ற அனைத்து புனிதர்களையும் 4 பகுதிகளில் நாம் பிரித்து விடலாம். அதில் முதல் வகையானவர்கள் சாதனை செய்த புனிதர்கள், சாதனை செய்யாத புனிதர்கள். முதல் வகையானவர்கள் சாதனை செய்த புனிதர்கள், சாதனை செய்யாத புனிதர்கள். இதில் சாதனை செய்த புனிதர்களில் முதன்மையானவர்களாக சிறப்பாக நம்முடைய தாயாம் இந்திய தாய் திருநாட்டில் 10 ஆண்டுகளாக பணி செய்து லட்சக்கணக்கான மனிதர்களை தன்னுடைய கை முழுவதுமாக வலிக்கின்ற அளவுக்கு, உடல் வேதனை தருகின்ற அளவுக்கு திருமுழுக்கு கொடுத்து இறைவனுள் ஒன்று சேர்த்த புனித சவேரியார் சாதனை செய்த புனிதர்களில் முதன்மையானவராக இருக்கிறார். சாதனை செய்யாத புனிதர்களில் முதன்மையானவராக குழந்தை தெரேசம்மாள் 4 சுவர்களுக்குள் உலகத்தில் இருக்கின்ற அனைத்து பாவிகளுக்காகவும் ஜெபித்து அவர்களுடைய மனமாற்றத்திற்காக, கடவுளுடைய பேரிரக்கத்திற்காக ஜெபித்ததன் காரணமாக இந்த 2 புனிதர்களுமே மறைப்பணியாளர்களின் பாதுகாவலராக திரு அவை அங்கீகரித்திருக்கிறது. அப்போ முதல் வகை சாதனை செய்த புனிதர்கள், சாதனை செய்யாத புனிதர்கள். 2வது வகை பாவம் செய்த புனிதர்கள், பாவம் செய்யாத புனிதர்கள். இந்த பாவம் செய்த புனிதர்களில் முதலாம் அவராக புனித பவுலடியாரே இருக்கிறார். தாயாம் திரு அவையினுடைய 2 தூண்களில் ஒருவர் புனித பவுலடியார். எனவே விவிலிய அறிஞர்கள் சிறப்பாக குறிப்பிடுவார்கள், தன்னுடைய 2ஆம் தூதுரை பயணத்தில் ஏறத்தாழ 3000 மைல்கள் தொலைவு பயணமாக சென்று இறைவார்த்தையை அறிவித்து கிறிஸ்தவ மக்களை அல்லது வேற்றினத்தாரை கிறிஸ்தவருக்கு அழைத்து வந்த மாபெரும் பெருமை புனித பவுலடியாரை சாரும். ஆனால் தன்னுடைய கோபத்தினாலும் தன்னுடைய உணர்ச்சி வசப்படுதலினாலும் தன்னுடைய சில வகையான கடும் சினத்தினாலும் தான் கட்டிய திரு அவையை அவரே தன்னுடைய கோபத்தினாலும் தன்னுடைய பாவத்தினாலும் தரைமட்டமாக்கிய பெருமையும் புனித பவுலடியாரை சாரும். பாவம் செய்த புனிதர்களில் முதன்மையானவராக புனித பவுலடியாரும், பாவம் செய்யாத புனிதர்களில் முதன்மையாளராக புனித டோமினிக் சாவியோவும் இருக்கிறார்கள். சிறு குழந்தையாக இருக்கின்ற பொழுதே அல்லது வளரும் பருவத்தில் இருக்கின்ற பொழுதே இந்த புனித டோமினிக் சாவியோ எப்படிப்பட்ட வாழ்வு வாழ்ந்தார் என்பதை புனித ஜான் போஸ்கோ தன்னுடைய மடலில் இவ்வாறாக அவரை பற்றி குறிப்பிடுகிறார். எனக்கு சிறு குழந்தை பருவ வயது முதல் இந்த டோமினிக் சாவியோவை நான் நன்கு அறிவேன். அவருடைய சிறு வயதிலிருந்து வளரும் பருவம் வரை உள்ள அவனுடைய காலம் முழுவதுமாக இந்த சிறுவனானவன், இந்த இளைஞனானவன்
ஒரு பாவமும் அறியாதவன் என்று தன்னுடைய மடலில் குறிப்பிடுகிறார். பாவம் செய்த புனிதர்கள், பாவம் செய்யாத புனிதர்கள் என இரண்டாம் வகையை சார்ந்தவர்களாக இருக்கிறார்கள். மூன்றாவது வகையை சார்ந்தவர்கள் துன்பப்படுத்தப்பட்ட புனிதர்கள், துன்பப்படுத்தப்படாத புனிதர்கள். துன்பப்படுத்தப்பட்ட புனிதர்களில் நம்முடைய தமிழக மண்ணில் செம்மண் பூமியாக தன்னுடைய திரு ரத்தத்தினால் குத்தி அல்லது வெட்டி திறக்கப்பட்ட அந்த இரத்தத்தினால் இந்த மண்ணை செம்மண் பூமியாக மறைசாட்சியாக மறித்து இன்றும் நமக்காக வரிந்து பேசி நாமும் ஆண்டவருக்காக நம்மை முழுமையாக அர்ப்பணிக்க வேண்டும் என்பதற்காக தன்னையே மறைசாட்சியாக அர்ப்பணித்த புனித அருளானந்தர் துன்பப்படுத்தப்பட்ட புனிதர்களில் முதன்மையானவராகவும், துன்பப்படுத்தப்படாத புனிதர்களில் புனித தாமஸ் அக்வினஸ். எங்களை போல குருக்கள் எல்லாம் தத்துவியலும் இறையியலும் இந்த தாமஸ் அக்வினஸை பற்றி அவருடைய எழுத்து படிவங்களை படிக்காமல் எங்களால் இறையியல் கற்க இயலாது. அந்த அளவுக்கு திரு அவையால் ஒரு மாபெரும் இறையியலராக தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் திரு அவையால் ஒரு மாபெரும் மனித புனிதராக அங்கீகரிக்கப்பட்டவர் புனித தாமஸ் அக்வினஸ். அப்போ துன்பப்படுத்தப்பட்ட புனிதர்கள், துன்பப்படுத்தப்படாத புனிதர்களில் முதன்மையானவர்களாக இவர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் மூன்றாம் வகையினர். நான்காம் வகையை சார்ந்த புனிதர்கள் சட்டத்தை ஏற்ற புனிதர்கள், சட்டத்தை ஏற்க மறுத்த புனிதர்கள். சட்டத்தை ஏற்ற புனிதர்களில் புனித அசிசி பிரான்சிஸ் இருக்கிறார். எங்களுடைய சபை தோற்றுவிப்பாளர். தன்னுடைய இந்த சபையானது தன்னுடைய மனசாட்சியின்படி தவ வாழ்க்கை வாழ்ந்தாலும், ஜெப வாழ்வை தன்னில் அர்ப்பணித்தாலும், தரித்திர ஏழ்மையில் வாழ்ந்தாலும், திரு அவையினுடைய சட்ட விதிமுறைகளுக்கு ஏற்றாற்போல் எந்த நிலையிலும் தானும் தன்னுடைய சபையை சார்ந்த சகோதரர்களும் அல்லது சகோதர குருக்களும் தப்பறையாளர்கள் கூட்டத்தில் இணைந்து விடக் கூடாது என்ற ஒரே காரணத்திற்காக திரு அவையினுடைய அனைத்து சட்ட விதிமுறைகளையும் ஏற்று அப்படியே வாழ்வாக்கியவர்களில் முதன்மையானவராக புனித அசிசி பிரான்சிஸ் இருக்கிறார். உங்களுக்கு ஒரு ஷாக், உங்களுக்கு ஒரு ஷாக் நியூஸ். சட்டத்தை ஏற்க மறுத்த புனிதர்களில் முதன்மையானவராக நம்முடைய கோடி அற்புதர் புனித பதுவை அந்தோணியார் இருக்கிறார். சட்டத்தை ஏற்க மறுத்த புனிதர்களில் முதன்மையானவராக புனித அசிசி பிரான்சிஸினுடைய வழித்தோன்றலாக தன்னை அடையாளப்படுத்திய இந்த புனித பதுவை அந்தோணியார் சட்டத்தை ஏற்க மறுத்த புனிதர்களில் முதன்மையானவராக இருக்கிறார். எவ்வாறு என்று வார்த்தைகள் என்றால், வரலாறு என்பது ஒன்று, ஆனால் அதை எங்களை போல ஆராய்ச்சி செய்கின்ற அறிஞர்கள் அல்லது ஆராய்ச்சி செய்கின்ற சகோதர குருக்கள் என்பவர்கள் இந்த ஆராய்ச்சியினுடைய அடிப்படையில் உண்மை வரலாறு என்பது வேறு. நீங்கள் புனித பதுவை அந்தோணியாரை படிக்கின்ற வரலாறு என்பது வேறு, அல்லது உண்மை வரலாற்றின் அடிப்படையில் ஆராய்ச்சி செய்து பார்த்தோமே என்றால் புனித பதுவை அந்தோணியாருடைய வாழ்க்கை முழுவதும் எப்படிப்பட்டதாக இருந்தது என்றால், அவர் அதிகமாக சட்டத்தை ஏற்க மறுத்தவராக மனசாட்சியின்படி இறை வார்த்தையின்படி வாழ்வாக்கிய புனிதர்களில் முதன்மையானவராக புனித பதுவை அந்தோணியார் இருந்திருக்கிறார் என்பதற்கு 3 முதல் சாட்சிகளை உங்கள் முன் நான் தெளிவுபடுத்த ஆசைப்படுகிறேன். முதலாவதாக புனித அகுஸ்தினார் மடத்தில், கோயம்பரா என்கின்ற திருச்சிலுவை மடத்தில் அவர் மௌனமட துறவியாக ஏழைகளுக்கு உதவி செய்பவராக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது அவருடைய இவருக்கெல்லாம் தலைவராக ஜான் என்பவரும், அல்லது அந்த மௌனமடத்தினுடைய தலைவராக இன்னொரு ஜான் என்பவரும் 2 குழுக்களாக இந்த மௌனமடத்தில் ஏராளமான மௌனமட துறவிகள் இருக்கின்ற பொழுது 2 குழுக்களாக இருந்தார்கள். அதில் இந்த மௌனமட திருச்சிலுவை மௌனமடத்தினுடைய
தலைவராக ஆபட் என்று குறிப்பிடுவார்கள் அல்லது பிரையர் என்று குறிப்பிடுவார்கள். இந்த ஜான் என்பவர் முதலாம் அல்போன்சுஸ் என்கின்ற போர்ச்சுகல் நாட்டினுடைய அரசனுக்கு கட்டுப்பட்டு கீழ்ப்படிந்து திருவையினுடைய தலைவராக இருக்கின்ற திருத்தந்தையினுடைய வார்த்தைகளுக்கு நாங்கள் கட்டுப்படாமல் நாங்கள் இப்படிப்பட்ட வாழ்வைத்தான் அல்போன்சுடைய உதவியை வார்த்தைகளை கேட்டுதான் எங்களுடைய கிறிஸ்தவ மௌனமட வாழ்வை நாங்கள் ஒருங்கிணைப்போம் என்று ஜானும் அல்போன்சும் திருவைக்கு எதிராக கிளர்ந்தெழுகின்ற பொழுது புனித பதுவை அந்தோணியாரும் அவருடைய தலைவராக இருக்கின்ற இந்த ஜானும் கிட்டத்தட்ட 1 லெட்டர் அல்ல 2 லெட்டர் அல்ல பல்வேறு கடிதங்களை பல 100 கடிதங்களை திருத்தந்தைக்கு இந்த பிரிவுகள் எப்படி இருக்க முடியும்? ஆண்டவருடைய வழித்தோன்றல்களாக மௌனமட துறவியாக அல்லது புனித அகுஸ்தினாருடைய வழியை பின்பற்றி வாழுகின்ற இந்த மௌனமட துறவிகள் எப்படி அரசனுக்கு கட்டுப்பட்டு திருத்தந்தைக்கு கட்டுப்படாமல் வாழ இயலும்? எனவே நீங்கள் வந்து இதை பேச்சுவார்த்தை நடத்தி சரி செய்யுங்கள் என்று கடிதம் எழுதுகிறார். கடிதத்திற்கு எந்த பதிலும் கிடைக்கவில்லை. எனவே ஒரு பகுதியில் எங்களுடைய பிரான்சிஸ்கன் துறவிகள் மறைப்பணியாளர்கள் 5 துறவிகள் மொரோக்கோ நகரத்திலே மறைசாட்சியாக மறிக்கப்பட்டு அவர்கள் இந்த திருச்சிலுவை மடத்தில் அடக்கம் செய்யப்பட்டதை பார்த்து கண்கூடாக பார்த்து வியந்து ஆச்சரியப்பட்ட புனித பதுவை அந்தோணியார் இந்த பிரான்சிஸ்கன் துறவிகளுடைய எளிய வாழ்க்கையால் ஈர்க்கப்பட்டது ஒன்று. மற்றொன்று, இந்த பிரிவினைவாதங்களுக்கு மத்தியில் தான் ஒருபொழுதும் ஒரு துறவியாக வாழ இயலாது என்பதற்காக இந்த புனித அகுஸ்தினார் சபையிலிருந்து பிரான்சிஸ்கன் சபைக்கு மாற்றம் செய்த முதல் மனித புனிதர் இந்த பதுவை அந்தோணியார். சட்டத்தை ஏற்க மறுத்த புனிதர்களில் முதன்மையானவராக புனித பதுவை அந்தோணியார் இருக்கிறார். காரணம், அவருக்கு இறை வார்த்தையும் மனசாட்சியும் தான் அவருடைய வாழ்வை ஒழுக்கக்கூடியதாக அவருடைய வாழ்வுக்கு அடிநாதமாக இருப்பதை நான் பார்க்க முடியும். இரண்டாவது நிகழ்வு கிபி 1229 ஆண்டு தன்னுடைய மறை மாநில தலைவர் பதவியை துச்சமென தூக்கி எறிந்த புனித பதுவை அந்தோணியார் பதுவாவிலே காலடி எடுத்து வைக்கின்ற பொழுது அங்கு சிறு சிறு குக்கிராமங்களுக்கு இறைவார்த்தையை அறிவிக்க செல்லுகின்ற பொழுது அங்கு ஏராளமான பெண்கள் வந்தார்கள். பெண்கள் இருந்தார்கள். அழுகையோடும் கண்ணீரோடும் கவலையோடும் கம்பளையோடும் இந்த புனித பதுவை அந்தோணியாரிடத்திலே நாங்கள் மட்டும்தான் இருக்கின்றோம். சில வேளைகளில் எங்களுடைய கணவர்கள் இல்லை, எங்களுடைய குழந்தைகள் கூட இல்லை. சில வேளைகளில் குடும்பமாகவே இவர்கள் சிறையில் அடைத்து விட்டார்கள், குறுநில மன்னர்கள் சிறையில் அடைத்து வைத்திருக்கிறார்கள் என்று அழுது புலம்புகின்ற பொழுது அன்ற அனைத்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க, குறுநில மன்னர்களை சந்திக்கின்றார், பேரரசனை சந்திக்கின்றார். இறுதியில் இவருடைய வார்த்தைகளை கேட்காத, இவருடைய வார்த்தைகளுக்கு செவிமடுக்காத அந்த குறுநில மன்னர்களுக்கு எதிராக, பேரரசனுக்கு எதிராக புனித பதுவை அந்தோணியார் அனைத்து பெண்களோடும் சேர்ந்து, சாதாரண இடம் போட்டுறாதீங்க, அனைத்து பெண்களோடும் சேர்ந்து பதுவை நகர் வீதியிலே போராட்டத்தை தொடருகின்றார். வீதி போராட்டத்தை தொடருகின்றார். தொடர்ந்து அந்த போராட்டத்தின் மத்தியில் கோடி அற்புதராக அறிமுகம் செய்யப்பட்ட இந்த புனித பதுவை அந்தோணியாருக்கு பின்பாக ஏராளமான மக்கள் திரளுகிறார்கள். திரண்டெழுந்த இந்த மக்களுடைய இந்த போராட்டத்தை கண்ட குறுநில மன்னர்கள் எல்லாம் புனித பதுவை அந்தோணியார் இடத்திலே மண்டியிடுகிறார்கள். நாங்கள் என்ன செய்ய வேண்டும், நாங்கள் எப்படி வாழ வேண்டும் என்று கேட்கின்ற பொழுது, நீங்கள் வரி வசூலித்த இந்த கந்து வட்டியை முதலில் அகற்ற வேண்டும். வரி வசூலித்த கந்து வட்டியை நீங்கள் அகற்ற வேண்டும். எனவேதான் இன்றளவும் பேங்க் நீங்க படிக்கணும், பேங்கை பற்றி ஆராய்ச்சி படிக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த கந்து வட்டிக்கு எதிரான முதல் நிகழ்வு புனித பதுவை அந்தோணியாரிலிருந்து தொடங்கும். இன்றும் பதுவை பல்கலைக்கழகத்தில் இந்த கந்து வட்டிக்கு எதிராக அந்தோணியினுடைய வேண்டுதலுக்கும் போராட்டத்திலும் ஏற்று இந்த கந்து வட்டியை நாங்கள் அகற்றுகிறோம் என்று இன்றளவும் இந்த பதுவா பல்கலைக்கழகத்தில் அந்த நூல் குறிப்பேடானது அல்லது இந்த கந்து வட்டிக்கு எதிரான சட்டமானது இன்றும் அதில் இருக்கிறது.
இதில் வெற்றி கண்டது மட்டுமல்ல, இந்த குறுநில மன்னர்களிடத்திலே அவர்கள் தவறாக புடுங்கி இந்த என்ன சொல்றது ஆண்களை, சாதாரண ஏழை எளிய விவசாய அல்லது பணி செய்கின்ற இந்த ஆண்களை சிறையில் அடைத்து, குழந்தைகளை சிறையில் அடைத்து, குடும்பங்களை சிறையில் அடைத்த அனைவரையும் விடுதலை செய்ய செய்து, அவர்களிடம் கந்துவட்டியாக பெற்ற பணத்தை இவர் வாங்கி ஒரு தக்க பெர்சன்டேஜில் அவர்களுக்கு வட்டியாக கொடுத்து, நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த நிலங்களையும் பத்திரங்களையும் தன்னுடைய கையிலே வாங்கி அவர்களிடத்திலே கொடுத்து, இறுதியிலே அனைத்து மக்களுடைய வாழ்வாதாரத்திற்காக போராடி அதில் வெற்றியும் கண்டவர் புனித பதுவை அந்தோணியார். இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, கடன் தொல்லைகள் இருக்கிறதா? உங்களுடைய குடும்பங்களிலே பிரச்சனை இருக்கிறதா? தீராத பிரச்சனை இருக்கிறதா? உங்களுடைய குடும்பங்களிலே குழப்பம் இருக்கிறதா? உங்களுடைய குடும்பங்களிலே நீங்கள் வேண்டுவது கிடைக்காத ஒரு நிலையில நீங்கள் போராடி கொண்டிருக்கிறீர்களா? நிச்சயமாக புனித பதுவை அந்தோணியாரிடத்திலே நம்பிக்கையோடு ஜெபித்து பாருங்கள், மன்றாடி பாருங்கள், அழுது புலம்பி பாருங்கள், தவமிருந்து பாருங்கள், மன்றாடுங்கள், போராடுங்கள். நிச்சயமாக புனித பதுவை அந்தோணியார் உங்களுக்காக பரிந்து பேசி எப்பொழுது பதுவா நகரிலே அந்த ஏழை எளிய மக்களுக்காக போராடி அவருடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தினாரோ, அவர்களை செல்வ செழிப்பாக வாழ வைத்தாரோ, அதை போல உங்கள் கடன் தொல்லையிலிருந்து, உங்கள் பிரச்சனையிலிருந்து, உங்கள் துன்பங்களிலிருந்து நிச்சயமாக புனித பதுவை அந்தோணியார் விடுதலையை பெற்று தருவார். நம்புறீங்களா? எல்லாருமா கரம் தட்டி இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, மூன்றாவது நிகழ்வாக புனித பதுவை அந்தோணியார் அசிசி பிரான்சிஸ் இறந்து அடக்கம் செய்யப்பட்ட பின்பாக அவருடைய வழித்தோன்றல்கள் எங்களுக்கு கான்வென்ட் வேண்டும், எங்களுக்கு இல்லம் வேண்டும், அந்த இல்லத்திலிருந்து நாங்கள் பணி செய்ய செல்ல வேண்டும் என்று திருத்தந்தையினுடைய அனுமதியை பெற்று அவர்கள் வாழுகின்ற பொழுது புனித பதுவை அந்தோணியார் திருத்தந்தையிடத்திலே உரோமைக்கு சென்று, ஒரு முறை அல்ல பலமுறை உரோமைக்கு சென்று, நாங்கள் அசிசி பிரான்சிஸினுடைய தவ வாழ்வை மட்டும், தரித்திர ஏழ்மையை மட்டும் நாங்கள் வாழ்வாக்க வேண்டும், அதுதான் அசிசி பிரான்சிஸினுடைய சித்தமாக விருப்பமாக இருக்கிறது, தூய ஆவியினுடைய வழித்துணை எங்களுக்கு அப்படித்தான் அழைத்திருக்கிறது என்று போராடி இறுதியிலே எங்களுடைய சபையிலே தவ வாழ்வோடு கூடிய தரித்திர ஏழ்மைக்காக போராடிய, திருத்தந்தைக்கு எதிராகவே போராடிய மாபெரும் புனித பதுவை அந்தோணியார். புனித பதுவை அந்தோணியார் எப்படி இப்படி ஒரு நிலைப்பாடு எடுக்க முடியும்? எனவேதான் அவர் கோடி அற்புதர் மட்டுமல்ல, உங்களுக்காக உங்களுடைய வாழ்நாள் முழுவதுமாக எந்த பிரச்சனை இருந்தாலும் இந்த பதுவை அந்தோணியாரிடத்திலே நீங்கள் சென்று வேண்டி பாருங்கள். நிச்சயமாக அவர் ஆண்டவரிடத்திலே, தாய் மரியாளிடத்திலே போராடி அனைத்து வேண்டுதல்களையும் நிச்சயமாக பெற்றுத் தருவார். எதற்காக? காரணம் என்ன என்று பார்க்கின்ற பொழுது அவர் எடுக்கின்ற நிலைப்பாடு, மனசாட்சியோடு கூடிய இறை வார்த்தையின் அடிப்படையில் அவர் எடுக்கின்ற நிலைப்பாடு, 3 நிலைப்பாடுகளை தன்னுடைய வாழ்நாளில் 3 முக்கியமான நிலைப்பாடுகள் இருக்கின்றார். முதலாவதாக 14 வயது நிரம்பிய இந்த புனித பதுவை அந்தோணியார் ஒரு மாபெரும் அரச குடும்பத்தை சார்ந்தவர், மிகப்பெரிய வசதி படைத்தவர், பணம், பதவி, அதிகாரம், அந்தஸ்து, பெயர், புகழென அனைத்தையும் பெற்றவர், சிறு வயதிலே பெற்றவர், மிகச்சிறந்த ஒரு அறிவாளி, மிகச்சிறந்த ஒரு வடிப்பாளி, மிகச்சிறந்த ஞானியாக ஒரு அங்கீகரிக்கப்பட்ட இந்த புனித பதுவை அந்தோணியாருக்கு 2 நிகழ்வுகள். ஒன்று, அவர் போர் வீரனாக சென்று மிகச்சிறந்த படைவீரனாக ஆகி மாபெரும் அமைச்சராகி அரசனுக்கு அடுத்த நிலைக்கு அவருக்கு பதவி உயர்வு கிடைக்க வேண்டும். மற்றொன்று, தாயினுடைய மடியிலேயே பிறந்த ஆகஸ்ட் 15ஆம் தேதி என்கின்ற தாயினுடைய விண்ணேற்பு நாளன்று பிறந்து தாய் மரியாள் உடலோடும் ஆன்மாவோடு விண்ணுக்கு எடுத்து செல்லப்பட்ட அந்த கத்தீட்ரல் தாயினுடைய ஆலயத்திலே வளர்ந்து அங்கேயே வடித்து, அதிலும் சிறப்பாக திருயுருதய மாதாவினுடைய தாயினுடைய அந்த காலடியில் தன்னை முழுமையாக அர்ப்பணித்து எந்த வேண்டுதல் வேண்டாலும் சரி, எந்த ஜெப வேண்டுதல்களாக இருந்தாலும் சரி, இவை அனைத்தையுமே தன்னுடைய சிறு வயது முதல்
திரு இருதய மாதாவினுடைய காடலடியில் சென்று ஜெபிப்பதுதான் புனித பதுவை அந்தோணியாருடைய வழக்கமாக இருந்தது. எனவேதான் இந்த தாயினுடைய பரிந்துரையில் உங்களுடைய பங்கு தந்தை சொன்னாரு, நான் ஒரு கவிகட்டு இருக்கிறேன், தாயை புகழ்வதா புனித பதுவை அந்தோணியாரை புகழ்வதா என்றால் உங்களுடைய பங்கு தந்தை செய்தது சரிதான். காரணம், உலகத்திலேயே தாயின் மீது அதிகமாக பற்றுறுதியும் அதிகமான நம்பிக்கையும் அதிகமான பக்தி முயற்சியும் செலுத்திய மாபெரும் புனிதர்களில் புனித பதுவை அந்தோணியாரும் உண்டு. அது மட்டுமல்ல, இந்த தாயின் மடியில் காலடியில் ஜெபித்ததன் வழியாகத்தான் தான் அரசு நிலைக்கு செல்வதா அல்லது மௌன மடத்திற்கு செல்வதா என்பதை தெரிந்தெடுக்கின்ற அந்த நிலையிலே தாயினுடைய பரிந்துரையை நாடி தாயினுடைய பக்தி முயற்சியால் தன்னுடைய மனசாட்சியை ஏற்றவராக இறைவார்த்தையை கேட்டு மனசாட்சியின்படி மௌன மடத்தில் சேருகிறார். அதிகார பலமா அல்லது துறவு வாழ்வா என்கின்ற பொழுது புனித பதுவை அந்தோணியார் துறவு வாழ்வை தெரிந்தெடுக்கிறார் என்று பார்க்கின்றோம். இரண்டாவதாக, அவர் மௌனமடத்தில் இருக்கின்ற பொழுது, திருச்சிலுவை மௌனமடத்தில் இருக்கின்ற பொழுது மௌனமட வாழ்வை தெரிந்தெடுப்பதா அல்லது பணி வாழ்வை தெரிந்தெடுக்கதா, ஜெப வாழ்வை தெரிந்தெடுப்பதா அல்லது மறைமரப்பு பணியை தெரிந்தெடுப்பதா, தவ வாழ்வை தெரிந்தெடுப்பதா அல்லது மறைசாட்சியாக மறிப்பதா என்ற ஒரு குழப்பம் அவரிடத்தில் இருக்கின்ற பொழுது மீண்டும் இறைவார்த்தையின் அடிப்படையில் மனசாட்சியின் அடிப்படையில் புனித பதுவை அந்தோணியார் இந்த மௌனமட வாழ்வை தவிர்த்து, இந்த தவ வாழ்வை தவிர்த்து எந்த வாழ்வை தெரிந்தெடுக்கிறார்? மறைசாட்சியாக மறைப்பணி செய்யக்கூடிய பிரான்சிஸ்கன் வாழ்வை தெரிந்தெடுக்கிறார். என்ன ஒரு அற்புதம் பாருங்களேன். நம்முடைய வாழ்க்கையில் இந்த சிக்கல்கள் வரும். எப்பொழுதுமே இருளுக்கும் ஒளிக்குமான போராட்டம் தான். சில வேளைகளில் ஒளிக்குமான போராட்டமுமே இருக்கும். இந்த ஒளியில் சிறந்த ஒளியான எதை தேர்ந்தெடுப்பது என்கின்ற சிக்கலில் புனித பதுவை அந்தோணியார் மௌனமட வாழ்வா அல்லது வழி வாழ்வா, மறைசாட்சியான வாழ்வா அல்லது தவ வாழ்வா என்று தெரிந்தெடுக்கின்ற பொழுது இறை வார்த்தையினுடைய அடிப்படையில் புனித பதுவை அந்தோணியார் மறைசாட்சியான வாழ்வை தெரிந்தெடுக்கிறார். இதில் என்ன ஒரு அற்புதம் இருக்கிறது என்றால், என்ன ஒரு சிறப்பு இருக்கிறது என்றால், மறைசாட்சியாக மறைபணி வாழ்வை தெரிந்தெடுத்த புனித பதுவை அந்தோணியாருடைய வாழ்க்கையில் வாழுகின்ற பொழுதே கோடிக்கணக்கான மக்கள், லட்சக்கணக்கான மக்கள் கோடி அற்புதராக அங்கீகரிக்கப்பட்டு தன்னுடைய ஜெப வாழ்வாலும் தவ வாழ்வாலும் இறை வார்த்தையை அறிவித்ததனாலும் அல்லது நற்செய்தியை முழுமையாக வாழ்வாக்கி அறிவித்த புனித பதுவை அந்தோணியாருடைய வாழ்க்கையில் ஏராளமான மக்கள் கூட்டம், செல்லுகின்ற இடங்களில் எல்லாம் மக்கள் கூட்டம். எந்த அளவுக்கு என்று பார்த்தீர்கள் என்றால், அவர் பாதையிலே செல்லுகின்ற பொழுது இதை போல அங்கியை அணிந்து செல்லுகின்ற பொழுது அவங்க கத்தரிக்கோலை எடுத்து வருவார்கள். ஆண்களும் பெண்களுமாக கத்தரிக்கோல் எடுத்து வருவார்கள். எடுத்து வருகின்ற அவர்களுக்கு அவரை தொட இயலாது. அவரிடத்தில் ஜெபிப்பதற்கு தொட்டு ஜெபிக்கக்கூடிய அளவுக்கு மக்கள் கூட்டம் பெருகி கொண்டிருக்கும். எனவேதான் அவருடைய ஆடையாவது நான் கிழித்து அந்த ஆடையை வைத்தாவது நான் புதுமைகளை பெறுவேன் என்கின்ற அளவுக்கு மாபெரும் புதுமைகளை செய்த புனித பதுவை அந்தோணியாருடைய கடைசி ஆண்டு கிபி 1231 பணி வாழ்வை தெரிந்து கொள்வதா தவ வாழ்வை தெரிந்து கொள்வதா என்கின்ற குழப்பம் வருகிறது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அரச பதவியா அல்லது தவ வாழ்வா என்று தெரிந்து கொள்கின்ற பொழுது தவ வாழ்வை தெரிந்தெடுக்கிறார். இரண்டாவது கட்டத்தில் தவ வாழ்வா பணி வாழ்வா என்று தெரிந்து கொள்ளும் பொழுது பணி வாழ்வை தெரிந்தெடுக்கிறார். இப்ப கடைசி ஓர் ஆண்டுல ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை போல ஜெப வாழ்வா அல்லது பணி வாழ்வா என்று தெரிந்தெடுக்கின்ற பொழுது புனித பதுவை அந்தோணியார் ஓர் ஆண்டுகளாக இந்த பணி வாழ்வை அப்படியே திடீர்னு தாங்க எந்த பணிவாழ்வுக்கும் போகாம கடைசி ஓராண்டுகள் தான் இறக்கும் வரை கோயம்பேரா அப்படிங்கிற அந்த இடத்தில் ஓராண்டுகளாக ஒரு மரத்திலே ஒரு குடில் அமைத்து அந்த குடிலே ஓராண்டுகளாக தவம் செய்தார் என்பதுதான் வரலாறு. நம்முடைய வாழ்க்கை தத்துவம் எங்கிருந்து ஆரம்பிக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது இறை நற்செய்தியிலிருந்து ஆரம்பிக்கிறது. இந்த நற்செய்தி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முதலிலே 30 ஆண்டுகளாக மறைமுக வாழ்வு வாழ்ந்த இந்த ஆண்டவர் இயேசு இறையரசை பரப்ப வேண்டும் என்பதற்காக மறைபரப்பு வாழ்வை தெரிந்தெடுக்கிறார். மறைபரப்பு வாழ்வை தெரிந்தெடுத்த பின்பாக தாபோர் மலையிலிருந்து லூக்கா நற்செய்தி 9வது பிரிவும் 51வது வசனத்திலிருந்து தொடர்கின்ற அந்த வசனம் எல்லாம் தாபோர் மலையிலிருந்து கல்வாரி மலையை நோக்கி தவ வாழ்வை நோக்கி
பயணப்படுவதை பார்க்க முடிகிறது. அப்போ புனித பதுவை அந்தோணியார் இயேசு கிறிஸ்து எவ்வாறு வாழ்ந்தாரோ அவரை போலவே தானும் வாழ வேண்டும் என்பதற்காக அதே ஆண்டவரிடத்திலே தாயினுடைய பரிந்துரையை நாடி தேடி வருகின்ற பொழுது 2 விதமான வாழ்விலே சரியான வாழ்வை தெரிந்தெடுத்தார் அப்படி சொல்லி பார்க்கிறோம். இந்த சரியான வாழ்வை தெரிந்தெடுத்ததனுடைய விளைவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவுட்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் இறந்த பின்பாக, நன்றாக தெரிந்து கொள், அவர் இறந்த பின்பாக அவருடைய அந்த கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்ட அந்த நேரத்திலிருந்து உலகத்தில் இருக்கின்ற கடைக்கோடியான மக்கள் காலில் செருப்பு இல்லாம திருப்பயணிகளாக இறைவேண்டலோடு ஜெபத்தோடு ஜெப கருத்துக்களோடு மெழுகுதிரி ஏந்தி ஒளி ஏந்தி வந்து அவருடைய கல்லறையில் நாம் ஜெபிக்கின்ற பொழுது ஏராளமான புதுமைகளை வாழுகின்ற பொழுது செய்த புதுமைகளை விட வாழ்ந்து இறந்த பின்பாக அவருடைய கல்லறையில் நடந்த புதுமைகள் தான் ஏராளம். இன்னொன்னு தெரியுங்களா, அவர் இறந்தது ஜூன் மாதம் 13ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. அவர் அடக்கம் செய்யப்பட்டது ஜூன் மாதம் 17ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. அடக்கம் செய்யப்பட்ட அந்த செவ்வாய்க்கிழமையில்தான் உலகத்தில் இருக்கின்ற கடைக்கோடியான மக்கள் மனமாற்றம் பெற்றவர்களாக கைகளிலே ஒளியேந்தி காலில் செருப்பு இல்லாம வெயிலும் பனியிலும் பவனியாக வந்து தங்களுடைய வேண்டுதல்களை தங்களுடைய ஜெபங்களை முன்வைத்து புனித பதுவை அந்தோணியாருடைய கல்லறையிலே வைத்து ஜெபிக்கின்ற பொழுது அவர்கள் பெற்ற புதுமைகள் தான் உலகத்திலேயே ஏராளம். எனவேதான் செவ்வாய்க்கிழமைகளில் நாமும் அந்தோணியாருக்கு ஒளியேந்தி ஜெபிக்கிறோம். எனவே அன்பு இறை சமூகமே, கடன் தொல்லையாக இருக்கின்றதா, பிரச்சனையாக இருக்கின்றதா, குடும்பத்திலே குழப்பம் இருக்கிறதா, பதுவை அந்தோணியாரிடத்திலே தவம் இருந்து வேண்டுங்கள், நோன்பிருந்து வேண்டுங்கள், நம்பிக்கையோடு வேண்டுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு புனித பதுவை அந்தோணியார் நல்ல வாழ்வை தருவார், நற்சுகத்தை தருவார். உங்களிடத்திலே நிறைவேறாத ஆசை இருக்கிறதா, நிறைவேறாத என்ன சொல்றது பிரச்சனைகள் இருக்கிறதா, அப்பொழுது ஒளியேந்தி காலிலே செருப்பு இல்லாமல் புனித பதுவை அந்தோணியாருடைய கல்லறையை நினைத்து செவ்வாய்க்கிழமை அன்று நீங்கள் புனித பதுவை அந்தோணியாருடைய திருத்தலம் நாடி வந்து ஜெபித்து பாருங்கள். நிச்சயமாக புனித பதுவை அந்தோணியார் உங்கள் ஜெப வேண்டுதல்கள் அனைத்தையும் நிறைவேற்றி கொடுப்பார். காரணம், புனித பதுவை அந்தோணியாருடைய வாழ்வு முழுவதும் நற்செய்தியாலும் மனசாட்சியாலும் நிரப்பப்பட்ட வாழ்வை வாழ்ந்திருக்கிறார். அதிலும் சிறப்பாக உங்களுடைய குடும்பத்தில் நீங்கள் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறீர்களா, உங்களுடைய குடும்பத்தில் நீங்கள் நிராகரிக்கப்பட்டிருக்கிறீர்களா, உங்களுடைய குடும்பத்தில் நீங்கள் அநியாயமாக தீர்ப்பிடப்பட்டிருக்கிறீர்களா, புனித பதுவை அந்தோணியாரை நாடி வாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு நியாயத்தை பெற்று தருவார். உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமாக மிக அற்புதமாக மாற்றுவார். காரணம், புனித பதுவை அந்தோணியார் தன்னுடைய வாழ்வு முழுவதும் நற்செய்தியாலும் மனசாட்சியாலும் வாழ்ந்திருக்கிறார். எனவே நம்புங்கள், ஜெபியுங்கள், நல்லதே நடக்கும். ஆமென். ஆவடி புனித அந்தோணியாரே, உம் திருநாமம் வாழ்கவே. ஆவடி புனித அந்தோணியாரே, உம் திருநாமம் வாழ்கவே. அற்புதம் பல கோடி செய்பவரே, உம்மை போற்றி புகழ்